முக்கிய செய்தி: இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்கள் நீட்டிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், வணக்கம். ஜாமீனை நீட்டிக்க கோரி கெஜ்ரிவால் மனு அளித்துள்ளார். இது பற்றிய விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதன் மீது விசாரணை மேற்கொண்டது. இதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாகத்தான் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது இந்த கைதை எதிர்த்து அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே வேளையில் இடைக்கால ஜாமீன் தனக்கு வழங்க வேண்டும், தேர்தல் பரப்புரையில் தன் ஈடுபடுவதற்காக இந்த இடைக்கால ஜாமீனை வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கிய போதே பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு கேள்விகளையும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் எதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள், இதற்கான ஆதாரங்கள் என்ன, இதற்கு முன்பாக இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்ததா, இந்த விவகாரத்தில் ஏற்கனவே பல விசாரணை நடத்தப்பட்டும் அந்த விசாரணையில் தொய்வு ஏன் ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பண பரிவர்த்தனை வழக்கு என்பதால் இதனை விசாரிப்பது என்பது மிகவும் டெக்னிக்கலாக விசாரிக்க வேண்டும். அதன் தொடர்பாகத்தான் தாங்கள் விசாரணையை சற்று தாமதமாக விசாரித்ததாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்கு நீதிபதிகள் அதனை ஏற்கவில்லை. அதே வேளையில் இந்த விவகாரத்தில் ஒரு இடைக்கால ஜாமீனை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்குவதாக உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மே 10 இந்த இடைக்கால ஜாமீன் என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடலாம். அதே வேளையில் வழக்கு தொடர்பாக எந்த ஒரு விவகாரத்தையும் அவர் வெளியில் பேசக்கூடாது. அதே போன்று சாட்சிகளை சந்திக்கவோ இல்லை அலுவலகத்தில் சென்று கோப்புகளில் கையெழுத்திடவோ கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை விதித்துதான் இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். அதே வேளையில் ஜூன் 1 அவர் தரநட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர் தற்போது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு டெல்லிக்கான தேர்தல் பரப்புரை என்பது முடிந்த நிலையில் கடைசி கட்டமான தேர்தல் என்பது ஜூன் 1 நடைபெற இருக்கிறது. அதற்கான பரப்புரையில் அவர் ஈடுபடவும் இருக்கிறார். இந்நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தனக்கு வழங்கப்பட்ட இந்த இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். இந்த மனுவானது கோடைக்கால சிறப்பு அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் ஜாமீனை நீட்டிக்க கோரி கெஜ்ரிவால் மனு அளித்துள்ளார். இது பற்றிய விவரங்களுக்கு நன்றி டார்வின்.